உலக மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அனுதினமும் அழியாத வேத வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவில் ஒரு புது பலனை அவர் தருவதை காண்பீர்கள். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் அவரை பற்றி கொண்டு விடாப்பிடியாய் ஜெபியுங்கள். பரிபூர்ணமான ஜெயத்தை உங்கள் வாழ்வில் தேவன் தருவார். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் வெளிப்படும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த அப்போஸ்தலர் தேவாதி தேவனுக்கு ஒரு அப்போஸ்தலனாக, ஊழியக்காரனாக 14 நிருபங்களை எழுதிய பரிசுத்தாவின் பாத்திரமாக இருந்த அவர் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இங்கே நமக்கு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி கிறிஸ்தவ ஊழியத்தில், கிறிஸ்தவ அழைப்பில் இருந்தது என்பதை கண்டீர்களா? இதுதான் தேவனால் அழைக்கப்பட்ட அந்த உத்தம அப்போஸ்தலருடைய அர்ப்பணிப்பு. மற்றவர்களுக்கெல்லாம் நான் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். பல நாடுகளுக்கு போகிறேன், பல பட்டணங்களுக்கு போகிறேன், பல ஊர்களுக்கு போகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயமுள்ள செய்தியை அறிவிக்கிறேன். ஆயிரமான மக்கள் மனம் திரும்புகிறார்கள். ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சுகமானார்கள். நூற்றுக்கணக்கான பிசாசு பிடித்த ஜனங்கள் தினந்தோறும் விடுதலையானார்கள். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் ஊழியத்தில் இவ்வளவெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளுக்கு அதனுடைய கேட்பாடுகள், டாக்டரின் எழுதினவர் இந்த பவுல் அப்போஸ்தலர் தான். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 14 கடிதங்களை எழுதினவர் இவர்தான். இத்தனை விசேஷித்த ஒரு அப்போஸ்தலன். ஆனால் தேவனுக்கு முன்பு அனுதினமும் எப்படிப்பட்ட தெய்வ பயம் உள்ளவராக இருந்தார் என்பது இது நமக்கு போதிக்கிறது. எல்லாருக்கும் பிரசங்கித்து கொண்டு வருகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என்னையும் என் மாம்சத்தையும் அனுதினமும் அடக்கி ஒடுக்கி அர்ப்பணிக்கிறேன். இதுதான் அன்பானவர்களே தேவ அழைப்பு. இதுதான் அனுதினமும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட உத்தம ஊழியக்காரர்கள், உத்தம போதகர்கள், உத்தம பிரசங்கிமார்களுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ஏதோ இந்த தம்பி பாடினார், ஓடினார், ஆடினார், பிறகு பணத்துக்கு அடிமையானார், ஒரு இச்சைக்கு அடிமையானார், குடும்பத்தையே விட்டு எங்கேயோ ஓடிவிட்டார் என்ற செய்தியெல்லாம் கேட்கும் பொழுது நீங்கள் நினைத்து விடக்கூடாது கிறிஸ்தவமே அதனால் வெட்கப்பட்டது என்று சொல்லி. இல்லை 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 இல்லை. அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு தன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்காமல் வந்தவர்கள் என்ற அடையாளமாகும். வயிற்று பழைப்புக்காக உலாவியவர்கள், காசுக்காகவே அவர்கள் அலைந்து திரிந்து நடனம் ஆடினவர்கள். ஏதோ இங்கே ஒருவர் நான் ஆண்டவரை விட்டு போய்விடுகிறேன் என்று சொன்னார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ரொம்ப நல்லதுதான். என்றால் அவர்கள் தேவனால் அழைக்கப்படவே இல்லை. அவர்கள் எல்லோரும் அவரை பார்த்து இவரை பார்த்து இதனால் நமக்கு நல்ல காசு கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்று சொல்லி வயிற்று பிழைப்புக்காக வந்தவர்கள். ஆகவேதான் அவர்கள் பணத்துக்கும் இச்சைக்கும் ரகசிய பாவங்களுக்கும் அடிமைகளாகி வெறும் ஆடுவது, ஓடுவது, குதிப்பது, நிறைய காசு சம்பாதிப்பது, இப்படிப்பட்ட சுயநல பேர் வழிகள். இதனுடைய விளைவுதான் அவர்கள் வாழ்க்கை சீரழிந்து பாதாள குழியை நோக்கி போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவிடத்தில் 12 அப்போஸ்தலர் இருந்தார்கள் அல்லவா? கடைசி வரைக்கும் எச்சரிக்கை செய்தோம். ஒருத்தன் சாத்தானுக்கு அடிமையாகி பணத்துக்காக அவனே நாண்டு கொண்டு செத்தான் அல்லவா? அது போல தான் அன்றைக்கு யூதாஸ் செத்தான்ல, அவன் சொந்தக்காரனுங்களாம் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறார்கள். அவங்களுடைய நிலைமைகள் தான் இப்படிப்பட்ட கேடுகட்ட நிலைமையில் வந்து நிற்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இது ஒரு எச்சரிக்கை. இது ஒரு எச்சரிக்கை. சத்தியத்துக்கு இடம் தர வேண்டும், சத்திய போதனைக்கு இடம் தர வேண்டும், சத்திய வசனத்துக்கு இடம் தர வேண்டும். வெறும் ஆட்டம் பாட்டங்களுக்கெல்லாம் சபைகள் இடம் தரக்கூடாது. ஆராதனைகள் இருக்கணும், ஆனால் அது கிளப்பு போல் ஆடிக்கொண்டு ஓடிக்கொண்டு
பலவிதமான கோமாளிகளைப் போல உடையெல்லாம் உடுத்தி கொண்டு ஆடிக்கொண்டிருப்பதெல்லாம் ஆராதனை அல்ல, அதெல்லாம் ரோதனை. அதெல்லாம் தேவனுக்கு அவமானங்களை கொண்டு வருகிற ரோதனைகள், அசுத்த ஆவிகளுடைய தந்திரங்கள். ஆகவே சத்திய வசனம்தான் எங்கு உயர வேண்டும். பரிசுத்தமும் தெய்வ பயமும் உத்தமமும் உண்மையும் தான் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும். அன்பான விசுவாச உலகம், இந்த படிப்பினையை கற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. பவுல் அப்போஸ்தலரைப் போல இந்த உடலில் உயிருள்ள வரைக்கும் உன்னதமான தேவனுடைய பாதத்தை தெய்வ பயத்தோடு பற்றி கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, இதோ எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் மாம்சத்தை என்னையும் அடக்கி ஒடுக்கி அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இத்தனை விசேஷ அப்போஸ்தலனாய் விளங்கிய பவுல் அப்போஸ்தலர் தெய்வ பயத்தோடு அனுதினமும் தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமக்கு முன்பு அடக்கி ஒடுக்கி ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் ஆண்டவரே பரிசுத்தவானாய் நின்றது போலவே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் நிற்கும்படியான பலனை எங்களுக்கு தாரும். மாய்மால புகழ்களோ, பண வெறித்தனங்களோ, இச்சையின் மாய்மாலங்களோ, ரகசிய பாவ அக்கிரமங்களிலே வெளிவேஷம் போட்டுக்கொண்டு இதோ எதையோ சாதிக்கிறவர்களைப் போல கிறிஸ்தவத்தை அவமானப்படுத்தக்கூடிய எல்லா விதமான தேவனே, சத்ரு கொண்டு வந்த எல்லா காய்ந்து போன இலைகளெல்லாம் எங்கள் தேவன் தள்ளுவீராக. உமக்கு உத்தம உண்மையுள்ள ஜனங்களை இன்றைக்கும் கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர். லட்சக்கணக்கான மிஷினரிகள் உமக்காக காடுமலை மேடெல்லாம் ஏறி உத்தமமான ஊழியம் செய்கிறவர்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறீர். உமக்கு கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.